சொன்னது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கலந்த ஒரு சந்தோஷம். உண்மையிலே நான் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தேன். அதாவது ஒரு சில காரணம் நான் ஆண்டவர் மகிமையாக சொல்கிறேன். நாங்கள் ஜபத்தில் இருக்கும்போது நம்முடைய உறவினர் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறது உண்டு. சில நாட்கள் உபவாச ஜபத்துலலாம் ஜெபம் பண்ணது உண்டு. உங்களெல்லாம் ஆண்டவர் நினைப்பூட்டி ஜெபிக்க வைத்தார். இன்றைக்கு அதனுடைய பலனை பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். சாலமோனை கர்த்தர் இப்படி பயன்படுத்துகிறது எனக்கு மிகுந்த ஆச்சரியம். ஏன்னா அந்த கட்டப்பிள்ளைகளை சின்ன வயசில் பார்க்கும்போது ஒரு இன்னசென்ட் பேர்சன் மாதிரி இருப்பாங்க. அப்படி இருந்த ஆளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறாருன்னா ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு நான் ஆண்டவருடைய அன்பை குறித்து நம்ம அறிந்து கொள்வது நல்லது. கிறிஸ்தவம் என்றாலே அன்புதான் ஆண்டவர் முன்னாடி வைக்கிறார். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3:16. பக்கம் 127 புதிய பாடல் இருக்கா? சரி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொள்கிறார். தேவன் தம்முடைய குமாரனையே நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நாம் என்ன காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானிக்கிறார் என்று சொன்னார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் 3 காரியங்களை ஆண்டவர் வைத்து படைத்திருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கே திரும்பும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே அது போய்விடும். அவங்க நல்லவங்கள கெட்டவங்கள துன்மார்க்கிறோம். ஆனால் இந்த ஆத்மா, உள்ளான மனுஷன் என்று சொல்லப்படுகிற இந்த ஆத்மா அழிவற்ற ஒரு தன்மையாக தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த ஆத்மா இந்த பூமியில் வாழ்கிற நாட்களிலே என்ன செய்கிறதோ அதை பொறுத்து தான் அது நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும் அல்லது நித்திய வேதனை தரக்கூடிய நரகத்துக்குள்ளே அது கடந்து போகும். இந்த வாழ்கிற நாட்களிலே நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளக்கூடிய நாட்களையும் நேரத்தை ஆண்டவர் அதிகமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. பாருங்க, இந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுடைய ஏன் இந்த ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஆதியிலே ஆதாம் ஏவாளை படைத்த போது அவர்கள் பாவம் செய்யாத வரைக்கும் தேவனோடு கூட வாழ்ந்து வந்தாங்க. அந்த நாட்களிலே அவர்கள் பாவம் செய்த போது அந்த பாவமானது தேவனுக்கும் அவங்களுக்கு நடுவில் ஒரு பிரிவினை உண்டாக்கி அவருடைய சமூகத்தில் இருந்து அவங்க வெளியேற்றப்பட்டாங்க. எப்படி நம்முடைய வீட்டில் நம்ம பிள்ளை தப்பு செஞ்சால் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பிள்ளையை கண்டிக்கிறோம், அடிக்கிறோம். ஆனால் அது அப்படியே விட்டுறதில்லை. மறுபடியும் அந்த பிள்ளையை நம்ம கூட அரவணைச்சி சொல்கிறோம், நீ தப்பு பண்ணுறதுனால தானே நான் இப்படி செஞ்சேன், நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு அதை திருத்தி கொண்டு வரும். அதே மாதிரி தான் தேவன் தம்முடைய அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியால் மறுபடியும் இந்த தேவனுடைய படைக்கப்பட்ட ஜனங்களை சேர்த்து கொள்வதற்கு அதற்கான காரியங்களை அவர் செய்கிறார். அப்படி செய்யும்போது முதலாவது அவர் என்ன செய்கிறாருன்னா, ஏனோக்கை கொண்டு அந்த நாட்களிலே எச்சரிக்கிறார். ஆனால் ஜனங்கள் அந்த தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. நோவாவை கொண்டு எச்சரிக்கிறார். நோவாவை கொண்டு உலகத்தை அழிக்க போறேன்னு சொல்லும்போது பரியாசம் பண்ணுறாங்க. ஆனால் ஏற்றுக்கொள்ளலை. அந்த நேரமும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்கள தம் பக்கம் இழுப்பதற்கான முயற்சியெல்லாம் செய்யும்போது அவங்க கீழ்ப்படியலை. சரி போகட்டும், ஒட்டுமொத்த உலகத்தை திருப்ப முடியல. ஒரு கூட்ட ஜனத்தை, ஒரு சொந்த ஜனத்தை தனக்கென்று ஏற்படுத்தி தெரிந்து கொள்ளலாம் சொல்லி ஆபிரகாமை ஏற்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த முயற்சி எடுக்கிறார். பாருங்க, ஆபிரகாமை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சொல்லி அவனை வழி நடத்துகிறார். அந்த ஜனங்களை எகிப்து போறாங்க. எகிப்திலிருந்து மோசே மூலமா ஆண்டவருடைய பலத்த வல்லமையை காண்பிக்கிறார். செங்கடலை குழைக்கிறார். அநேக அற்புதங்களை செய்கிறார். அந்த நேரங்களில் ஆண்டவரை தேடுறாங்க. மறுபடியும் அவங்க என்ன செஞ்சுறாங்க? உலகத்துக்குள்ளே தங்கள் மனசும் மாம்சமும் என்ன விரும்புதோ அந்த காரியத்தை தேடி போறாங்க.
இப்படி எலியா, எலிசா எல்லாரையும் சொல்லலாம். மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை? உணர்வு இல்லை. ஆண்டவர் எவ்வளவுதான் வல்லமையை வெளிப்படுத்தி காண்பித்தாலும் அவர்கள் அந்த கொஞ்ச காலம் கொஞ்ச நேரம் அவரோடு கூட இருக்கிறாங்க, மறுபடியும் அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு போயிடறாங்க. சரி, இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவருக்கும் நான் இந்த குமாரனுக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் பாவத்தில் வளர்ந்து பிறந்தவர்கள், மோசே எல்லாரும் இருக்கும்போது, ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பாவம் செய்யாதவராய் இந்த பூமியிலே அவர் நமக்காக அவதரித்தார். அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 100% பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்ந்து எப்படி ஒரு மனுஷனால பாவம் பூமியிலே வந்ததோ அதே மாதிரி ஒரு மனுஷன் மூலமாக தான் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில் சொல்லுவோம் இல்லையா, முள்ளால தான் என்ன செய்யணும், எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சில நேரம் பாம்பு கடிச்சா அந்த பாம்பு விஷயத்தை தான் நமக்கு என்ன செய்வாங்க, மெடிசனாக கொடுப்பாங்க. ஏன்னா அதுதான் அதனுடைய காரியத்தை முறிக்கும். அதே போல தான் அந்த பிரின்சிபலில் தான் ஆண்டவர் என்ன செய்தார்னா, தான் ஒரு மனுஷனை இந்த பூமிக்கு அனுப்பி அவர்கள் மூலமாய் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் தம் பக்கமாய் திருப்பிக் கொள்வதற்கு ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கணும், அவர் மரணத்தை ருசி பார்க்கணும், அந்த பாவத்துக்குரிய தண்டனைகளை ஏற்கணும். இதற்கு முன்பாக அவர் பல காரியங்களில் அவர் சோதிக்கப்பட்டு தன்னை பரிசுத்தவான் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும். பாருங்க, இயேசு சொல்றார் லூக்கா 12:50 சொல்லும்போது, நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, நான் சிலுவைக்கு போக வேண்டும், பாடுபட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும். அந்த தருணத்துக்கு முன்பாக நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் அவருக்கு நிறைய நெருக்கங்கள், போராட்டங்கள், சோதனைகள் இருந்தது. பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் இப்போ ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போதே சத்துரு நம்மகிட்ட எதிர்த்து நிற்கிறான். ஒரு மனுஷன் குடி போதையிலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாக்க அதற்கு ஒரு போராட்டம் சத்துரு நமக்கு போராடும். ஒட்டுமொத்த உலகத்தையே ரட்சிக்கணும்னு சொல்லி ஒரு மனுஷன் இறங்கி வராருன்னு சொன்னால், அந்த தேவகுமாரன் இறங்கி வராருன்னு சொன்னால், அப்போ சத்துரு எவ்வளோ உக்கிரகமாய் அவரோடு கூட எதிர்த்து நின்று போராடி இருப்பான். கொஞ்சம் பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறார், நான் அவரை பல விதத்துல பரிசேயர் சதுசேயர் மூலமாய் சோதிக்கிறார். அவர் என்ன செய்யறாங்க, பரியாசம் பண்றாங்க, தச்சனுடைய குமாரன். இன்னொரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, நீ பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லி அவர் அவதூறா கேவலப்படுத்துறாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய ஸ்தானத்தை அவர் உணர்ந்தவராய், தான் யார் என்பதை அவர் அறிந்தவராய் அதில் நிதானமாய் செயல்படுகிறார். தேவகுமாரன் என்ற ஸ்தானத்தை விட்டு அவர் இறங்கவே இல்லை. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவங்க பரியாசம் பண்ணாலும் எதிர்த்து நின்றாலும் என்ன செஞ்சாலும் தேவன் அவரை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருந்தாரோ அந்த காரியத்தை செய்வதிலே அவர் தீவிரமாய் காணப்பட்டார். ஏனென்று சொன்னால், இவர்கள் எல்லாம் மாறி போகும். இவைகள் எல்லாம் எதற்குன்னா, நம்மை ஆண்டவரோடு கூட நெருங்கக்கூடாதபடி, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடாதபடி தடை செய்கிற அந்த பொல்லாத மனுஷர்கள் பூமியில் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் கன்சிடர் பண்ணவே இல்லை. அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு அவருடைய காரியம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கான காரியங்களை அவர் செய்தார். பாருங்க, மத்தேயு 9:35 வாசிக்கும் போது, அவர் கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்து அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வியாதி உள்ள மக்களை எல்லாம் சுகமாக்கினார். அவருக்கு தெரியும், அவருக்கு 3 வருஷம் கொடுக்கப்பட்டது. அந்த 3 வருஷ காலத்தில் எவ்வளவு தீவிரமாய் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை, பரலோகத்தை உண்டாக்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் அவர் தான். ஆகையால் தான் பரலோகத்தினுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி, நீங்கள் இந்த பூமியில் வாழும்போது இப்படி வாழ்ந்தாக்கா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளலாம், ஒரு மகிமையான இடத்தை நான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக இடங்களிலே தெளிவாய் பேசுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்தவருடைய நோக்கம். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 10:38 எழுதும்போது அவரை பற்றி சொல்கிறாங்க, தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போ பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை
அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கும்படி அவர் சுற்றி திரிந்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகம் தள்ளப்பட்டா அதை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னு சொன்னோம்னா அடுத்தது நமக்கு எதிராகிய பிசாசு என்ன செய்யலாம், காத்து கொண்டே இருக்கும். நம்ம எந்த வகையிலாகிலும் அவனுக்கு அடிமையாக்க வேண்டும், அவனுடைய விருப்பத்தை நம்ம செய்ய வேண்டும். முடிவிலே நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்மாவும் அழிய வேண்டும். அதை குறித்து தான் இயேசு அவனை குறித்து சொல்லும்போது யோவான் 10:10 சொல்றாரு, அவனை குறித்து திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். நமக்கு என்ன செய்வான்னா உலக ஆசைகள் சிற்றின்பங்களை காண்பிப்பான். ஆரம்பத்திலே இந்த குடிக்கிறவங்களை பார்த்து கேட்டீங்கன்னா அது ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்போடு குடிச்சிருப்பாங்க. இந்த குடிக்கிறது மாத்திரம் இல்லை, மற்ற எல்லா பாவமே சிகரெட் குடிக்கிறவங்களா இருக்கட்டும், மற்ற காரியங்களாக இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஆரம்பிச்சிருப்பாங்க. நாளாக அந்த பாவமானது அவங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். இவங்களால அதை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, வெளியே வரவே முடியாது. அப்போ அதற்கு பின்பாக ஒரு அசுத்த ஆவியினுடைய கிரியை இருக்குது. அது அந்த மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுனால அந்த மனுஷனால வெளியே வரணும்னு நினைச்சா கூட வர முடியாமல் போகிறது. இல்லையா? அப்போ இந்த பிசாசின் பிடியில் அகப்பட்டவங்க சிலர் விபச்சார பாவத்தில் இருப்பாங்க, சிலர் மந்திரவாதத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு போராட்டங்களுக்கு முன்பாக இப்ப குடும்பங்களில் சமாதானம் இல்லைன்னு சொன்னா அங்க சண்டை உண்டு பண்றதுக்கு ஒரு பிசாசு கிரியை செய்யும். இப்படி பல காரியங்கள் கிரியை செய்வதை ஆண்டவர் விடுதலை ஆக்கும்படியாக இந்த பூமியில நமக்காக அவர் இறங்கி வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த காரியத்தை அவர் செய்ய வேண்டுமானால் 100க்கு 100% அவருக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் இருந்தால் மாத்திரமே அவரை குறித்து அவருடைய வார்த்தைகளுக்கு அந்த வல்லமை ஜீவனம் இருக்கும். அப்போ பிசாசு எப்படிப்பட்ட பிசாசுகளும் அவருக்கு அடங்கி பயந்து நடந்தோ அந்த பிசாசினுடைய கிரியைகளை அவரால் ஒட்டுமொத்தமாய் அழிக்க முடியும். ஆகவே தான் அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அவர் போராட வேண்டியதாக இருந்தது. எபிரேயர் 5:7 சொல்லுது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி, பிதாவானவர் தான் உயிர்த்தெழுந்ததில் அவரை கொண்டு வர போகிறார். ஆனா அவரை நோக்கி இவர் இரவும் பகல் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணினார். இந்த காரணம் என்னவென்றால், முதலாவது தனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தத்தை நிலைநாட்டவும், அடுத்தது தனக்குள்ள இன்னும் கிருபைகள் அபிஷேகத்தை ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி சத்தியத்தின் மூலமாய் விடுதலை ஆக்கவும், வல்லமையினாலே விடுதலை ஆக்கவும் ஆண்டவர் தன்னை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். அப்போ அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக திடீர் போய் அவர் சிலுவையில் மறித்து விடலை. அந்த ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. பிசாசுக்கும் அவருக்கும் இடையமான ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த யுத்தத்தில் அவர் மேற்கொண்டு கடந்து போயிட்டே இருக்கார். முடிவிலே தான் சிலுவைக்கு ஆண்டவர் போகிறார். பாருங்க, ஆண்டவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அங்கே கெத்செமனே தோட்டத்திலே நமக்காக ஜெபம் பண்ணுகிறார். லூக்கா 22:44 சொல்லுகிறது, அவர் ஜெபிக்கும் மிகுந்த வியாகுலப்பட்டு உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணும்போது ரத்தம் துளிகள் வேர்வைகளாக வெளியே வந்தது. ஒரு மனுஷன் எப்படின்னா ஒரு 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 கட்டத்துக்கு மேலே எமோஷனலாக போகும்போது தான் இந்த இரத்த நாளங்கள் வெடித்து அந்த இரத்த நாளங்கள் வேர்வை வர வேண்டிய துளி வழியாக அது வெளியே வரும். அப்போது அந்த காரியம் ஏன் அப்படி சம்பவித்ததுன்னா, அங்கே ஒரு பெரிய ஒரு போராட்டம், ஜெபத்தில் ஆண்டவர் நமக்காக அங்கே போராடி கொண்டிருக்கிறார். பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்குமான ஒரு போராட்டம், நரகத்துக்கும் பரலோகத்துக்கு இடையுமான ஒரு போராட்டம், அங்கே நித்திய அழிவுக்கும் நித்திய ஜீவனுக்குமான ஒரு போராட்டம், நீதிக்கும் அநீதிக்குமான ஒரு போராட்டம். அங்கே அவர் நமக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறார். பிதாவுக்கும் பிசாசுக்கும் நடுவில் நின்று அவர் போராடி ஜெபிக்கும் போது அந்த பாரம், அந்த வேதனையினுடைய உச்சக்கட்டம். ஏனென்றால் நம்ம எல்லா பிசாசு எந்த அளவுக்கு கொடூரமாக நம்மளை சித்திரவதைப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான் என்பதெல்லாம் அவர் அறிந்ததுனாலே அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உச்சக்கட்டமாய் பாரத்தோடு செபிக்கும் போது அந்த இரத்த நாளங்கள் வெடிச்சு வேர்வை துளி வழியா அப்படியே ரத்தம் சொன்ன அந்த 3 அப்போஸ்தலர்கள் அவரை ஜெபம் பண்ணி முடித்தவன்னு முதல்ல பார்க்குறவங்க அவங்க தான். பார்த்தவங்க எப்படி பயந்துருப்பாங்க. என்னடா அது உடம்புலாம் வேர்வை தான் வரும்னு பார்த்துருக்குறோம், உடம்பெல்லாம் என்ன
ரத்தம் வருது. அப்போ இது அதாவது பாவத்தினுடைய கொடூரம் அவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம். பாருங்க, ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சின்ன பட்டணத்தில் வந்துட்டு மலைப்பாம்பை வச்சுட்டு அவன் விளையாட்டு காட்டுறான். அந்த மலைப்பாம்பை அப்படியே சுற்றி அவன் கழுத்தை சுற்றி வருது. அதுக்கப்புறம் அவன் எடுத்துடுறான், காசு போடுறாங்க, எடுத்து போயிடறான். இப்படி சில நாட்கள் நடந்தது. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த மலைப்பாம்புகளுடைய வாசனையை பார்த்துச்சு. அது என்ன பண்ணிடுச்சு, விளையாட்டுக்கு சுற்றுற மாதிரி சுற்றி கடைசியில் கழுத்தை நெரிச்சு கீழே விழுகிறான். விழுந்த பிறகு கூட அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அசைவற்று அவன் இருக்கிறத பார்த்த உடனே தான் கிட்ட போய் பார்த்தா அவன் சொல்லி. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் பாவம் வந்து நம்மளை பிடித்து கடைசியில் அது நம்மளை ஆட்கொண்டு நம்மளை மரணத்துக்குள்ள கொண்டு போகும். அவ்வளோ பயங்கரமான ஒரு காலம். அப்போ இயேசுவுக்கே அந்த ரத்தத்தை வர வச்சதுன்னா அந்த பாவத்தினுடைய என்ன சொல்லலாம், வீரியம் எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும். சாதாரண ஒரு காரியமாக. அப்போ ஆண்டவர் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததனுடைய காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். அவங்க சிலுவையில் அறையத்துக்கு முன்னாடி, சாட்டையில் அடிப்பதற்கு முன்னாடியே அவர் நமக்காக ரத்தம் சிந்துவார். அன்பு அந்த இடத்துல என் பிள்ளைகள் மகிமைக்குள்ளே பிரவேசிக்கும், என் பிள்ளைகள் யாரும் நரகத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த உச்சகட்ட அந்த அன்பின் வெளிப்பாடு தான் அந்த இடத்துல அவர் அவ்வளவு போராடி நமக்காக ஜெபிக்கிறார். ஜெபித்த ஆண்டவரை என்ன செய்கிறாங்க, காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவைக்கு கொண்டு போகிறார். கொண்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு சொன்னால், சங்கீதம் 22:16 சொல்லுது, அவருடைய கைகளையும் கால்களையும் உருவ துப்பினார்கள். நமக்கெல்லாம் தெரிஞ்சது, படத்தில் பார்த்தது 5 காயங்கள் மட்டும்தான். இல்லவே இல்லை, அதை தாண்டி பயங்கரமான விளைவுகள் இருக்குது. வேத வசனத்தின்படி நான் சொல்கிறேன். ஒரு மனுஷனுடைய கைகள் கால்கள் உருவேன்னு சொன்னால் இந்த முனையில குத்தி இந்த வழியாக வெளியே வரும். அப்போ முற்றிலும் கைகளையும் கால்களையும் குத்தும்போது அந்த சரீரத்தை சிதைக்கும் போது அவர் எவ்வளவா துடிச்சிருக்கார். ஒரு காரணம் நம்முடைய பாவம் அவருக்கு அவ்வளோ பெரிய தண்டனை கொண்டு வந்தது. 2வது காரியம், பிசாசு அவரோடு போராடுகிறான். அவர் மனுஷனாக இருக்கிறதுனால எப்படியாக ஒரு பாவத்தை அவர் செய்ய வைத்து அவரை வீழ்த்தி விட வேண்டும். அந்த ரட்சிப்பின் அதிபதி என்ற ஸ்தானத்தை அவர் விட்டு எடுக்கணும். அப்போ இது அவன் செஞ்சிட்டான்னா பகலத்துக்கு போகிற வழி யாருக்குமே உண்டாகவே உண்டாகாது. அல்லேலூயா. அதனால தான் ஒரு உச்சக்கட்ட போராட்டம் அங்கே நடக்குது. 22:17 சங்கீதத்தில் பார்க்கும்போது அவருடைய கைகளும் கால்களின் எலும்புகள் எல்லாம் என்னெல்லாம் போல் இருந்துச்சு. அப்போ சதையெல்லாம் அடித்து கிழிச்சு சரீரத்தில் காயங்கள் இல்லாத இடங்கள் இல்லை, அப்படியாக கிழிச்சு எடுத்து அவருடைய எலும்புகள் எல்லாம் பெரிய மாறி ஆண்டவருடைய சரீரத்தை கிழித்து எடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சரீரத்தின் மேலே அந்த வஸ்திரத்தை போட்டு அந்த 150 கிலோ வெயிட் சிலுவையை சுமக்க வைத்து கொண்டு போகிறாங்க. வழியிலே சீமோனை பார்த்து சுமக்க வைக்கிற காரணம் என்னன்னா, இவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக மறித்து விடக்கூடும். அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அவனை சுமக்க வைக்கிறாங்க. ஆண்டவரை அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டிய இடத்துல அந்த வஸ்திரத்தை அங்கே மேலே இருந்து பிச்சு எடுக்கும்போது எப்படி இருக்கும், ரத்தமும் சதையும் அப்படியே வந்து நம்ம கையில் ஒரு அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல போய் காயம் கட்டி பேண்டேஜ் போட்டுருவாங்க. அடுத்த நாள் போகும்போது அந்த பிளாஸ்டரெல்லாம் எடுத்து ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது நம்ம அது காயத்திலிருந்து அதை எடுக்கும்போது என்ன செய்வோம், நம்ம எல்லாம் அமைதியாக இருக்கும். இதுதானே இல்லை, நம்முடைய சட்டம் ஹாஸ்பிட்டலே அதில் அந்த அளவுக்கு சட்டம். அப்போ ஒரு சின்ன காயம் அதனுடைய வலியை நம்மளால் தாங்க முடியல. பிடிக்கப்பட்ட அந்த சரீரம், அந்த சரீரத்து மேலே இருக்கிற அந்த வஸ்திரம் அப்படியே ஒட்டி இருக்கும், ரத்தத்தோடு கூட சதையோடு ஒட்டி அந்த சரீரத்தை மறுபடியும் உறிஞ்சி எடுக்கும்போது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். மண்ணிலெல்லாம் ஆண்டவர் உறிஞ்சிருப்பார், அவ்வளோ துடிச்சிருப்பார். ஆனால் ஆண்டவர் அது வெளியே சொல்லவும் இல்லை, அவர் அதற்காக வருத்தப்படவும் இல்லை. அன்பினால் ஏற்று அம்மையில் வைத்த அன்பினால் அவரை சிலுவையில் அறையும் போது பார்த்தீங்கன்னா அந்த தலையில் வைக்கப்பட்ட முள்ளானது இஸ்ரவேல் தேசத்திலே கொடூரமான விஷம் நிறைந்த ஒரு முள்.
அதை வைத்து தோளால் அடிக்கும்போது அது தலைக்குள்ளே போகும். தலையில் 3 பிரதான இது இருக்கு, நரம்பு இருக்கு. அந்த நரம்புக்குள்ளே அந்த விஷம் முள் போய் குத்துமானா உடம்பு முழுக்க அந்த விஷம் இறங்கி அந்த நேரமே மறித்து போகலாமா என்று சொல்ற அளவுக்கு வேதனைக்குள்ள கொண்டு போகும். ஆனாலும் ஆண்டவர் பொறுமையாய் நமக்கு சதித்தார். நம்மேல் வைத்த அன்பு பாருங்க. அடுத்தது அவர் சிலுவையில் அறையும் போது எல்லாரும் பார்த்துருப்போம். அவர் காலை மட்டும் 45 டிகிரி பெண்ட் பண்ணி அடிச்சிருப்போம். காலை ஸ்ட்ரைட்டாக அடிக்காம ஒரு கால் மேலே ஒரு கால் வச்சு அடிக்காம இந்த 45 டிகிரி பெண்ட் பண்ணி வச்சு அடிச்சிருப்போம். ஏன் அந்த காரணம்னு சொன்னால், காலை நேராக வச்சு அடித்தா இந்த பாடியுடைய வெயிட்டு வந்து காலில் தாங்கிக்கும். ஓரளவுக்கு அவருக்கு இலகுவாக இருக்கும். அது கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த முழங்காலை முடக்கி வைத்து ஆணி அடிக்கிறார். ஆணி அடித்து சிலுவையில் தொண்டு விடும்போது அடுத்த கட்டமாக இந்த பாடி வெயிட்டு, சரீரத்தினுடைய வெயிட்டு 2 தோள்பட்டையில் வந்து இந்த 2 ஷோல்டரும் டிஸ்லோகேட்டா மொழி பெருண்டுன்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எப்படி பிடிச்சி, எவ்வளோ பயங்கரமான ஒரு வேதனை. அவரை ஒரு தடவை மூச்சு விடணும்னு சொன்னால் அந்த சரீரத்தை 1.5 அடி தூரம் எழுப்பி தான் மூச்சு விடணும். அப்போது அந்த கிழிக்கப்பட்ட சரீரம் அந்த மரத்தில் உராய்ந்து எவ்வளோ வேதனையை ஆண்டவருக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் அதையெல்லாம் ஆண்டவர் பொறுமையாக சகித்தார். நம் மேல் உள்ள அன்பு நம்ம பரலோகத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்காக பொறுமையாய் காரியங்களை சகித்தார். அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த சரீரம் கிழிக்கப்பட்டதுனால என்ன நடக்குமா, வெளியே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, இந்த தாவரங்கள்லாம் செடி கொடிகள்லாம் சுவாசிக்கிற அந்த கரிமில வாயு என்று சொல்லப்படுகிற காரியம் சரீரத்துக்குள்ளே போகாது. இந்த காரியத்தை நம்முடைய சரீரம் ஏற்றுக்கொள்ளாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்சிடெண்ட்டில் ஆனவங்களாம் அந்த பாடி இதுவான உடனே பார்ப்பாங்க, செத்து போயிடுவாங்க சீக்கிரம். ஏன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போய் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் அட்டாக் பண்ணும். இப்போ ஜெபம் பண்ணாங்க 2 கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு, அவங்கள போய் கேட்டு பாருங்க, வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி டயாலிசிஸ் போவாங்க. அந்த மரணத்தினுடைய விளிம்பை தொட்டுட்டு வருவாங்க. ஏனென்றால் அந்த ரத்தம் முழுக்க வெளியே எடுத்து அது சுத்திகரித்து திரும்பவும் ஏற்று உள்ளுக்குள்ளே கொண்டு போவாங்க. ஒவ்வொரு தடவையும் மரணத்தை தொட்டுட்டு வர ஒரு அனுபவம். அந்த அவர்களை போய் கேட்டு பாருங்க, இந்த நோய் எதிரி கூட வரக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ ஒரு வேதனை. சரீரத்தில் ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் போது அவ்வளோ வேதனை என்று சொன்னால், ஒரே நேரத்தில் எல்லா உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாக் பண்ணப்படும். இந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போக போக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபங்க்ஷனை அது நிறுத்தும், நுரையீரல் அதை பாதிக்கும், நம்முடைய கிட்னியை பாதிக்கும். ஒரே டைமில் எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும் போது ஆண்டவர் எவ்வளோ துடிச்சது. ஆனால் அவை எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்தார். நம்மேல் வைத்தான். நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுக்கணும், நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி அவர் நமக்காக பிசாசோடு கூட எதிர்த்து நின்று அந்த மரணத்தை ருசிப்பார். எபிரேயர் 2:9 சொல்லுது, அவர் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். இது என்ன சொல்லுதுன்னா, அது ஒரே சென்டென்ஸில் எப்படி சொல்லலாம்னா, ஒட்டுமொத்த நரகத்தினுடைய வேதனையும் தன்னுடைய சரீரத்தில் அவர் நமக்காக சுமந்து கொடுத்தார். ஒரு பொருள் வாங்கணும்னா அது 10 ரூபீஸ் வேல்யூனா அந்த 10 ரூபீஸ் கொடுத்தா தான் தருவாங்க. அதே போல் நரகத்துக்கு போகாமல் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும்னா அந்த நரகத்தினுடைய வேதனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வேதனை அவர் மேலே சுமத்தப்பட்டார். ஆனாலும் அவருக்குள்ள அந்த பரிசுத்தத்தினால அவர் எல்லாவற்றையும் பொறுமையோடு கூட நம்ம மேல் வைத்த அன்பினாலே அதை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுப்பார். நீங்களும் நானும் ஒரு நிமிஷம் கூட அந்த அக்னியில் கலந்த அந்த நரகத்தில் இருக்க முடியாது. நம்ம சரீரத்தில் ஒரு இடத்துல நெருப்பு பட்டுச்சுன்னா நம்ம எவ்வளோ துடிக்கும் பாருங்க. அந்த 2ஆம் உலக யுத்தத்தில் ஜப்பானில் 2 அணுகுண்டு போட்டாங்க அமெரிக்கா. இன்னை வரைக்கும் அந்த சிட்டிஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டது.
அந்த பிள்ளைகள்லாம் ஊனமுற்றவர்களாக பாதிக்கப்படுறாங்க, முகம்லாம் விகாரமாக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த கந்தகம் அந்த பூமியை பாதித்து இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட 70 வருஷம் கடந்து போச்சு. ஆனாலும் அந்த பாதிப்பு இருக்கும். மனுஷனால் உருவாக்கப்பட்ட அந்த காரியம் அப்படி இருக்குமானா, தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த நரகம் எவ்வளவு ஒரு வேதனை உள்ள ஒரு காரியமாக இருக்கும். அதை சிந்தித்துத்தான் அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த காரியத்தை எல்லாம் அவர் தன்னுடைய சரீரத்திலே நமக்காக சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவருடைய அன்பு தான் இயேசு கிறிஸ்து அநேக தேடி வந்தார், அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 10 குஷ்டரோகியில் 9 பேர் போயிட்டான். அதாவது ஒரு வியாதி சுகமாயிடுச்சு, அவங்க ஜீவகாலம் முழுக்க வேற வியாதி வராதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற நோக்கம் என்னன்னா, அவருடைய வல்லமையும் அவருடைய அன்பையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 2:4 சொல்லுது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் செயல்பட்ட நோக்கம் என்னன்னா, இந்த ரட்சிப்பை, இந்த பெரிதான ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள. நம்முடைய ஆத்மா இன்றைக்கு மரணத்தை ருசி பார்க்குமானா, இந்த இடத்தை விட்டு நம்ம போகும்போது, பூமியை விட்டு போகும்போது எங்கே போவோம்? அதை தான் நம்ம நிதானிக்கணும். எதற்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம்? இந்த உலகத்தின் தேவைகள் நமக்கு அவசியம்தான். ஆனால் அந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை மூழ்கடித்து விடக்கூடாது. நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம்னா, நித்திய ஜீவனுக்கு என்று அழைக்கப்பட்டோம். அப்போ இந்த பூமியில் நம்ம அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தது போல நாமும் அவருக்காக ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போது, பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நம்மை மகிமையினால் நிரப்பும், ஆசீர்வதித்து நம்மை நிரப்புவார். பாருங்க, அந்த ஆண்டவர் சொல்றாரு 1 பேதுரு 1:19, வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டது. அப்போ வெளியேற பெற்ற ரத்தம் சிந்தப்படக்கூடிய காரணம் என்ன? உங்களுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பார்க்கறதுக்கு உலக பார்வையில சாதாரணமாக இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல், பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறான், இவ்வளோ பணக்காரங்களாக இருக்கிறான், படித்தவன் இருக்கிறான். ஆனால் அவங்களுக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் அவரை விசுவாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம இந்த பூமியை விட்டு போவோமானா அவரோடு கூட நித்திய காலமாய் நம்ம இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், எபேசியர் 2:7 சொல்லும்போது, அவரை நம்மளை ஆண்டவர் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். பாருங்க, உன்னதங்கள் என்று சொல்லும்போது மோஸ்ட் ஹை பிளேஸ், அதாவது அந்த தேவனுடைய பூரண மகிமை இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல நம்மை அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். அப்போது ஞானஸ்தானத்திலே நம்ம உடன்படிக்கை பண்ணி அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும் போது ஆண்டவர் நமக்கு அங்கே ஒரு ரிசர்வேஷன் பண்ணி வைக்கிறார். எங்கே வைக்கிறாரு? அவர் இருக்கிற இடத்துல. அதே தான் இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், நான் திரும்ப வருவேன், நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டு கொண்டு செல்லுவேன். அப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அங்கே தண்ணீர் இல்லை, கடன் இல்லை, பிரச்சனை இல்லை, சாசு இல்லை, சந்தோஷமாக மகிமையாக இருக்கிற ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு தமக்கு சமமாக நம்ம பிள்ளைகள் என்று சொல்லி வார்த்தையினால் சொல்லாமல் அதை நிறைவேற்றுகிறார். பாருங்கள், ஒரு வீட்டில் டைனிங் டேபிள் இருந்தால் அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் எப்படி உட்கார்ந்து சாப்பிடுவாங்களோ அதே போல் தேவ சமூகத்தில் நம்ம ஆண்டவர் உட்காரும்படி செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார், ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிறார். அந்த ரிசர்வேஷன் பண்ண இடத்துக்கு போகிறது போகாதுன்னு யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான். இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம், டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோம் ட்ரெயினில், அந்த நேரத்தில் அந்த ட்ரெயினில் போய் ஏற வேண்டியது நம்முடைய கடமை. அதே போல் தான் ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணிட்டார், எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்துட்டார். இந்த பூமியில் வாழும்போது அவர் சொல்கிறபடி, இந்த வேத வாக்கியப்படி நம்ம வாழும்போது அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் சொன்னபடி பரலோகத்தில் ஒரு மகிமையான இடத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அப்போது இந்த காரியம் ஏன் நமக்கு போராட்டம் வருதுன்னு சொன்னால்,
பிசாசு என்ன பண்ணா, ஆண்டவர் படைக்கப்பட்ட ஒரு அழகான தூதர் லூசிபர், விடிவெள்ளின்னு சொல்லுவாங்க. அவன் தேவனுக்கு சமமாவேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளலை. அவன் தள்ளப்பட்டான். அவனை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவன் மனுஷனாகிய மண்ணால் படைக்கப்பட்ட மனுஷனை ஆண்டவர் அந்த ஸ்தானத்துக்கு உட்கார வைக்க போறாருன்னா அவனுக்கு எவ்வளோ வேதனை, எவ்வளோ வேதனைன்னு சொல்றதை விட எவ்வளோ கோபம், எரிச்சல் நம்ம மேலே இருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளை அடித்தா கூட தாங்கிடும், நம்ம பிள்ளையை அடித்தாதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ரொம்ப வருத்தப்படும். அதே போல தான் தேவன் படைத்த மனுஷர்களை பாவத்துக்குள்ளாக்கி அவங்களை சித்திரவதைப்படுத்தி வேதனைப்படுத்தும் போது தேவன் துக்கப்படலாம். அதற்காகத்தான் அவன் நம்மகிட்ட என்ன செய்யறான், எதிர்த்து நிற்கிறான். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். யோவான் 16:33 சொன்னாரு, நீ உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, கஷ்டம் உண்டு, சில பிரச்சனைகளை அவன் கொண்டு வந்துட்டு தான் இருப்பான். ஆனால் ஜெபம் பண்ணும்போது அவைகளை மேற்கொள்ள முடியும். வேத வசனத்தை கை கொள்ளும் போது அவைகளை எல்லாம் மேற்கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் நமக்கு சாதாரணமா இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் பிதாவினுடைய வலது பார்சத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றவர்கள் அதிலே நிலைத்திருக்கணும், பரலோகத்துக்குள்ள வரணும் சொல்லி அவர் நமக்காக ஜெபிக்கிறார். ரோமர் 8:26 பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறார். நம்மளை அவர் விட்டு விலகலை. அவர் ஆவிக்குரிய பிரகாரமாய் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். சில சோர்வுகள், பயங்கள் வரும்போது, தடுமாற்றங்கள் வரும்போது, வேண்டாம் பைபிள் வாசிக்க வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், சபைக்கு போக வேண்டாம், நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளை ஆறுதல் கொடுக்கிறார். வேண்டாம் மகனே, வேண்டாம் மகளே, நீ என்னுடைய சமூகத்தை விட்டு போயிடாது. உனக்கு எதிராளிய சாத்தான் என்ன செய்யறான், உன்னை விழுங்குவதற்காக வகை தேடி சுற்றி கொண்டே இருக்கிறான். ஆகவே நீ என்னுடைய அன்பிலே நிலைத்து நான் கொடுக்குற அந்த கற்பனையின்படி நீ செய்கிறதுக்கு வா. ஆண்டவர் நம்மை நேசித்து ஒவ்வொரு நாளும் அரவணைத்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை, அளவற்ற அன்பு, அளவற்ற தயவு, இரக்கம், அந்த உதவியினால தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தினால அல்ல, நமக்குள்ள இருக்கிற வேத வசனத்தினால அல்ல, அதையும் தாண்டி அவருடைய கிருபையினாலே நம்ம நிலைநிறுத்தோம். அப்போ இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்து இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலைநிறுத்துவார் அவருக்குள்ள. அப்படி நிறுத்தி ஆண்டவர் மகிமைக்குள்ள கொண்டு போவார். பாருங்க, அப்போஸ்தலர் 14:22 சொல்லுது, பவுல் சீசருடைய மனதை திடப்படுத்தி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும். அந்த உபத்திரம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போ நமக்கு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யணும், ஒரு அதிகாரி டார்ச்சர் கொடுக்குறாரு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்யலாம், ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது அந்த டார்ச்சரை தாங்கி கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுப்பார். அந்த நேரத்தில் நம்ம அந்த உபத்திரத்தின் வழியாக போகும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி சூழ்நிலையை நமக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அதனால டார்ச்சர் பண்ணுறான், நான் பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னா அது நம்மளுடைய தவறாயிடும். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறக்கூடியவைகள். மனுஷரால் வர பிரச்சனையானால் சரி, மனுஷர்லாம் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு அவங்களை பார்க்கவே மாட்டோம், வாழ்க்கை முழுக்க அப்படியெல்லாம் போயிடுவாங்க. இதெல்லாம் நிரந்தரமற்றவை. ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் நிரந்தரமானவர். அவருடைய அன்பு மட்டுமே நிரந்தரமானது. அந்த அன்பு பாருங்க, ஆண்டவருக்கு தேடி வந்தாங்க, பிசாசு குடியிலிருந்து விடுதலையாக, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, வியாதியிலிருந்து விடுதலையாக, அப்பம் சாப்பிடுவதற்காக ஒரு கூட்டம் வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவருடைய அன்பை தேடி வந்தவர்கள் சிலர் தான். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம், ஆண்டவர் எவ்வளவு விலைக்கிறையும் நமக்காக செலுத்தி நம்மளாம் ஒரு பொருட்டுன்னு அவர் நினைச்சு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த தேவகுமாரன் அங்கிருந்து இறங்கி மனுஷனாய் வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மேல வைத்த அந்த அன்பினால தான் அவர் இறங்கி வந்தார். அவர் நமக்காக இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு காரியத்தை செய்த போது நம்ம அதை உணராம அதை விட்டு விலகி போயிட்டு, வேலை கிடைக்கல, எனக்கு உடல் சுகம் கிடைக்கல, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படலை அப்படி நம்ம நினைச்சோம்னா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம். இன்னைக்கு வேலை இல்லை, நாளைக்கு வேலை கிடைக்கும், நம்ம நினைக்கிறதுக்கு மேலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். சுகம் கொடுக்கிற தேவன் அவர்கள்.
அப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். கிடைக்காமல் போனாலும் நான் ஆண்டவருடைய அன்புக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வெளியே போக மாட்டேன். ஏன்னா நித்திய ஜீவனுக்குள்ளே போகும், மகிமையான சந்தோஷமான அந்த இடத்துக்குள்ளே நம்முடைய ஆத்மா போகும். நித்திய அழிவை தருகிற நரகத்துக்குள்ளே அது போகக்கூடாது. அதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே அவருடைய அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து அந்த அன்பிலே நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் விசுவாசமாக இருந்தாவே நல்ல இறை வார்த்தைகள் நல்ல கிளியராக நமக்கு நல்ல புரியும்படியாக அருமையான சகோதரர் நமக்கு இந்த சிலுவையினுடைய அன்பை குறித்து நமக்கு ஆண்டவர் அவர் மூலம் நல்ல ஒரு அருமையான வார்த்தையை தேவன் கொடுத்தார். தேவனுக்கு தாமே நன்றி சொல்வோம். நம்ம எதிர்பார்த்த காரியத்தை தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் என்னுடைய வார்த்தைக்கு நேராக ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்துவிட்டு நாம் ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். பாருங்க, பிதாவானவர் மரித்தோரை என்ன செய்கிறார், உயிர்ப்பிக்கிறார். மிக அருமையான வசனம். தேவன் நமக்கு சிலுவையிலே அவர் மரித்து 3ஆம் நாள் என்ன செய்கிறார், உயிரோடு எழுந்தினார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை தேவன் நமக்கு இன்றைக்கு வைத்திருக்கிறார். இந்த சரீரமானது ஒரு நாள் மரித்து போகும். ஆனால் கர்த்தர் இதே சரீரத்தை நம்ம ஆண்டவர் மறுரூபமாக்கப்பட்டு நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவன். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இந்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுத செய்த பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவானவர் நமக்கு குமாரனாய் கொடுக்கப்பட்டார். இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். எதிலெல்லாம் உயிர்ப்பிக்கிறார்? நம்முடைய சரீரத்தில் இருக்கிற காரியத்தை மாத்திரமில்ல, ஆவியில உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எனக்கு எப்படி இருக்கிறது, செத்தது போல. இந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கில் போய் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு விட்டார். இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமான்னு சொல்லி கேட்டார். அப்ப அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னார், எல்லாம் நீர் அறிவீர், நான் அல்ல. ஆனால் அவன் தீர்க்க தரிசனம் இதற்கு உரை என்று சொன்னார். அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். அந்த உலர்ந்த எலும்புகள்லாம் எப்படி உருவாச்சா, ஒரு சேனையாக எழும்பி கால் ஊண்டி நின்றதா. நம்ம இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய வசனத்தினால் நம்மளை உயிர்ப்பித்து ஒரு சேனையாக இந்த இடத்துல தேவன் நம்மளை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இந்த சேனை என்ன செய்யணும், உலகம் எங்கும் பரவும். தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து சுமந்து செல்லக்கூடிய உயிர் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும், பரவும். இன்னைக்கு பாருங்க, மெஜாரிட்டி மைனாரிட்டியை கண்டு பயப்படுறோம். என்ன காரணம் தெரியுமா? இவங்க இன்னைக்கு சிறு கூட்டமா இருக்கிறாங்க, நாளைக்கு எல்லா கூட்டத்தையும் ஒன்றா இணைச்சிருவான்னு பயம். கவர்மெண்டே நம்மளை கண்டு பயப்படும். நான் வாழ்கிற பகுதியில 2-3 குடும்பம் தான் இன்னைக்கு இருந்தது. ஆனா என்ன கண்டா ஒரு பயம். ஏன்னா இவங்க எல்லா பக்கத்திலையும் மனத்தை பரப்பிட்டு இருக்கான். மனத்தை பரப்பில்லாங்க, இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் அன்பை குறித்து சொல்றோம். மற்றவங்க கண்ணோட்டம் எப்படி இருக்க தெரியாது. அருமையான சகோதரர் சொன்னார், அழகா ஆண்டவருடைய அன்பை குறித்து மிக தெளிவாக இன்னைக்கு ஆண்டவரை குறித்த அந்த அன்பை குறித்து பேசினார். ஒரு நண்பன் நமக்காக உயிர் கொடுக்க முடியுமா? நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா? குடிப்பதற்கும் வெறிப்பதற்கும் மாத்திரமே நண்பர்கள் இருப்பார்கள். வேண்டு விட்டாச்சுன்னா ஓடிய போயிடுவான்.
இந்த பணம் காசு காலி ஆயிட்டு அந்த கெட்டகுமாரனை பாருங்க, பணம் இருக்கும்போது எல்லா நண்பர்களும் ஒன்னா இருந்தாங்க. அவன் கஷ்டப்படும் போது ஒருத்தன் கூட தொலைக்கு வரல, எல்லாரும் விட்டு விட்டு ஓடிட்டான். அதே மாதிரிதான் நம்ம நல்ல நிலைமையில இருக்கும்போது நம்ம பண காசை பிடிங்கி தின்பதற்கு எல்லாம் இருப்பாங்க. நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்த ஒரே யார் அந்த ஆள் என்னன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நம்முடைய கடைசி நாள்ல உயிர்ப்பிக்க போகிறவரும் அவர் தான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் தேவன் நமக்கு உயிர் கொடுக்கிறவர். எத்தனையோ வியாதிகள் மத்தியில இருந்து கர்த்தர் நம்மளை உயிர் கொடுக்கிறார். எனக்கு கூட நாகர்கோவில் பகுதியில சாமியார் மடம் என்கிற பகுதியில நாங்கள் புதுசா போன 6 மாதங்களுக்கு முன்பாகத்தான் ஊழியத்தை ஆரம்பிச்சோம். அதுல இருந்த ஒரு ஊழியக்காரர் பின்மாற்றமா போயிட்டாரு. இவங்க கூட நல்ல ஆவியில நிறைஞ்சு பாட்டு பாடினாரு, திரும்ப பின்மாற்றமா போனாரு. சில ரவுடியோடு பழக்கம் ஏற்பட்டு கடைசியில பாத்தீங்கன்னா நான் கடந்த மாதத்துல இந்த மாசம் நினைக்கிறேன் 2வது வாரம் அந்த நாங்க போய் அந்த செய்தி கொடுக்க போற நேரத்துல அவரை கேட்ட அந்த குழந்தை சொன்னாரு, ஆஸ்பத்திரியில கிடக்காரியா? நான் என்ன விஷயம்னு நம்ம பேச்ச கேட்கல. கடைசியில என்னாச்சு, ரவுடிகள்லாம் சேர்ந்து கையை துண்டு அப்படி கையில 10 வெட்டு வெட்டிட்டான். இன்னைக்கு ஆஸ்பத்திரியில கிடக்குறான் அப்படின்னாங்க. சரி நாளைக்கு போய் அவரை பார்ப்போம்னு சொல்லி போய் பார்த்தோம். அவரு அப்படியே அழுதார். உங்க பேச்சை கேட்கல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல, ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டு விட்டு ஓடிட்டேன், இன்னைக்கு கிடைச்ச கேள்வி தான் அப்படின்னா. கூட இருந்த நண்பர்களே என்ன செய்தாங்க, அவரை விட்டு ஓடிட்டாங்க. வெட்டக்கூடிய நேரத்தில் ஒருத்தனும் இல்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் தான் அவருடைய உயிரை இன்னைக்கு காப்பாற்றி வச்சிருக்கார். சொல்றேன், இனிமேல் எங்கேயும் போகக்கூடாது. கர்த்தர் கொடுத்த அவருடைய ஊழியத்தை மாத்திரம் நீங்க செய்யுங்க, அப்பதான் அவங்க பிழைப்புங்க. ஆனா அதுல ஒரு அதிசயம் நடந்தது என்ன தெரியுமா? அவங்க மனைவி எல்லாம் அந்த நேரம் கிட்டத்தட்ட 4 வருஷம் அவங்களை வந்து பார்க்கவே இல்லை. அந்த வெட்டுப்பட்ட உடனே அவங்க வந்து கிடக்குறாங்க. எல்லாம் அவங்க பிள்ளைகள் அவங்க மனைவி எல்லாம் வந்து அவருக்காக பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஆபத்து நடந்த போதிலும் கூட, அந்த கஷ்டத்தில் நேரத்திலும் கூட இருந்த யாரும் இல்லை, அவங்க மனைவி மாத்திரம் இருக்கிறாங்க. ஒரு புரிய பாருங்க, ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம். அவங்க மனைவி ஒரு வார்த்தை சொன்னாங்க, தயவு செய்து இவரை வேலை உங்க ஊழியத்துக்கு எடுத்துட்டு போடுங்க, வேண்டாம், நல்லா இருக்கட்டும் சொல்லி அவங்க சொன்ன ஒரு வார்த்தை கையெழுத்து கும்பிட்டாங்க. ஏன்னா இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா, தேவனால் ஒருவரால் தான் உயிர் கொடுக்க முடியும். அவனுக்கு விலகும் போது பிசாசானவன் எவனை கொல்லலாம் தான் அழைப்பான். அவன் யாரையும் வாழ வைக்க மாட்டான். அவன் கொல்லக்கூடியவன், திருடன். ஆனால் அவரை நம்பி போற ஜனங்கள்லாம் அப்படிதான் இருப்பான். ஆனா தேவனை நம்பி வருகிற அவர் சித்தத்தின் படி உயிர் கொடுக்கிறார், ஜீவன் கொடுக்கிறார். நமக்கு என்ன செய்கிறாரே? ஜீவன் கொடுக்கிறார், புது பலனை கொடுக்கிறார். காண்டா மிருகத்துக்கு ஒப்பான ஒரு பலத்தை தந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பக்கத்துல இருந்து பார்க்கிறார். அவர் நம்மளை பார்க்க முடியும், ஆனா நம்ம அவரை பார்க்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவே ஒரு பாவம் நின்று நம்மளை மறைக்கிறார். ஆனாலும் பார்க்கிறார். கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவரே சுமந்து அவர் ரத்தம் சிந்தி மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புகிறார். நம்முடைய பாவத்தின் தன்மை என்பதை அறிந்திருக்கிறார். உயிர் கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அடுத்து பாருங்க, அதே யோவான் 6ஆம் அதிகாரத்துல 63வது வசனம். பாருங்க, ஆவி மீட்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. இந்த மாம்சமானது ஒன்றுக்கு உதவாதுன்னு சொல்லிட்டார். இந்த மாம்சத்தை வச்சு ஏதாவது பண்ணி பாருங்க. மாம்ச சிந்தையில ஓடி போனாலும் இந்த மாம்ச சிந்தை பலன் அளிக்காது, தோல்வியை தான் பார்த்திருக்கிறோம். இந்த மாம்ச சிந்தைப்படி ஓடுனா எந்த ஒரு காரியத்தை நாம முன்னெடுத்து போனாலும் தோல்வியை கண்டுதான் வந்திருக்கிறோம். முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவர் சித்தப்படி இதை வாய்க்கும் சொன்னீங்கன்னா அது வாய்க்கும். இந்த செய்தி கொடுக்கிற நேரத்தில் கூட கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காமிக்கிறார். ஒரு நபர் வந்திருக்கீங்க, நல்ல கவனமா கேளுங்க. ஒரு இடத்தோட பட்டாவோ இல்ல ஒரு வீட்டோட பட்டாவோ கர்த்தர் எனக்கு காமிக்கிறாரு, அது கூடிய சீக்கிரம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அது யாராக இருந்தாலும் சரி, இங்க வந்திருக்கீங்க, கர்த்தர் அதை
இந்த செய்தி கொடுக்கிற நேரத்துல கர்த்தர் எனக்கு அது தரிசனமா காக்குறாங்க. இப்ப நான் பார்க்கிறேன் அந்த வீட்டுடைய பட்டா, அதுக்கு ஒருவேளை நீங்க விண்ணப்பம் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை அந்த வீடை கட்டி அப்படியே விட்டுருக்கலாம், அதுக்கு பட்டா கிடைக்குமோ கிடைக்காதோ என்று சொல்லி நீங்க விட்டுருக்கலாம். கர்த்தர் அந்த காரியத்தை என்ன செய்கிறாரு? வாய்க்கப்படுகிறார். நிச்சயமாய் அது நடக்கும், விசுவாசிக்கிறேன். பாருங்க, அதனால இந்த மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆனா ஆவியுடைய காரியத்துல நாம் செயல்படும் பொழுது அதாவது நமக்கு எல்லாமே கிட்டும், உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற என்னதுன்னா வசனங்கள் ஆவிய ஜீவனுமாய் இருக்கிறது. அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை அது என்ன இருக்கிறதா? ஜீவனுமாய் இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்க ஒரு நாள் நல்லா யோசித்து பாருங்க. வாலிபர்களா இருக்கலாம், இல்ல முதியவர்களா இருக்கலாம். நீங்க தயவு செய்து வீட்டுல தினமும் வேத வாசிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில எந்த தோல்வியும் உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா அது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது, அது உயிர்ப்பிக்கிறது. எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க வெற்றி முகத்தோடு வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வேத வசனத்தை தினமும் வாசிக்கணும். வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும். நீங்க போகிற இடத்துல நீங்க என்ன நினைச்சு போயிருந்தாலும், சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர் காலங்களில் ஓரமாய் நடப்பட்ட இலை முதிராத கனித்தரக்கூடிய மரமாயிருப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது வாய்க்கால் ஓரத்தில் இருக்கிற மரத்தையும் பாருங்க, வனாந்தரத்தில் இருக்கிற மரத்தையும் பாருங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. வசனத்தோடு கூடிய நம்ம வசனத்தை வாசித்து அதுல நம்ம ஜீவனை கொண்டு போய் நம்ம தியானித்து கொண்டே நம்ம அந்த ஓட்டத்துல ஓடுகிற ஒரு மனுஷனை எடுத்துக்கொள்ளுங்க. வசனமே வாசிக்காதபடி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷனை எடுத்துக்கொள்ளுங்க. அவருடைய முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம போகும்போது சொல்லுவான், உங்க முகம் தெய்வீக கலை இருக்கு அப்படிமா. காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவனோடு அசைவாடுகிறார், வார்த்தையின் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் வசனத்தின் மூலம் நம்மோடு என்ன செய்கிறாரு? அனுதினமும் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வசனமானது நம்மளை என்ன செய்கிறது? உயிர் கொடுக்கிறது. இன்னைக்கு சாதாரண ஒரு டீ குடிக்கிறதுக்கும் நல்ல பூஸ்டர் போட்டு குடிச்சு பாருங்க, அதுக்கு ஒரு எனர்ஜி உண்டு. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம போற மனுஷனுக்கும் தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசித்து சுவாசித்துட்டு அதை மென்று நல்லா சுவைச்சு சாப்பிட்டுட்டு பாருங்க, அதனுடைய சுவையே தனி. அது நம்மளை என்ன செய்யும்? தனி ஒரு எனர்ஜி கொடுக்கும். நீங்க ஒரு நாள் வாசிக்காம போய் பாருங்க, இல்ல வாரத்துல ஒரு நாள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகாம நீ அந்த வாரம் பூரா வேலை செஞ்சு பாருங்க, வேலையே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வேலையில ஒரு ஆர்வம் இருக்காது. காரணம், தேவனை நோக்கி நம்ம போகும்போது அவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அந்த வாரம் பூரா சங்கீதம் 32:8 படி நம்மளை நித்தமும் அவர் என்ன செய்கிறாரு? போதித்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய போதனைக்கு என்று நம்மளை ஒப்புக் கொடுக்கணும். அவருடைய போதனை எங்க இருக்கிறது? நாங்க சொல்ற வார்த்தைகள் இல்லை, நீங்க வாசிக்கிற வார்த்தைகள் இருக்கிறது. அல்லேலூயா. நாங்க சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல, நீங்க வாசிக்கிற வேத வார்த்தையின்படி உங்களை நடத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீதிமொழியின் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போதனை உள்ள வசனங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான வசனங்கள் முழுவதும் அந்த நீதிமொழிகள்ல இருக்க. அது நம்மளை நீதியின் நியாயத்தோடு நடத்தக்கூடிய வார்த்தை, நம்மளை ஒழுங்குபடுத்துகிற வார்த்தை. அந்த வசனமானது ஒருபோதும் ஜீவன் இல்லாமல் இருப்பதில்லை, அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் நிச்சயமாக உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்த முடியும். அல்லேலூயா. நீங்க வேலை செய்கிற இடத்துல கூட உங்களை உயர்வான இடத்துல உங்களை என்ன செய்வாரு? கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்க வாழாக்க மாட்டீங்க, தலையாக்கி வைப்பார். அல்லேலூயா. அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒன்றுக்கு உதவாத குப்பையா இருக்கிற என்னை உயர்த்தி வைத்திருக்கும் போது உங்களை ஏன் உயர்த்த மாட்டார்? நல்லா படித்திருக்கிறீங்க, நல்ல வேலை பார்க்குறீங்க, ஏன் வாழ்க்கையில முன்னேறல? இன்னைக்கு உலக வாழ்க்கைக்கு நேராகத்தான் ஓட்டம் ஓடுறோம். நம்ம வேலை, படிப்பு, அந்த திறமையை நோக்கி ஓடுறோம். உங்க திறமையில ஒண்ணும் கிடையாது, உங்க படிப்புல ஒண்ணும் கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோமானால்,
தேவனுடைய வார்த்தையை நம்ம யோசித்து சிந்தித்து அதை தியானிப்போமானால் நம்ம வாழ்க்கையில உச்ச உயரத்துல கோபுரத்துல தேவன் கொண்டு வைப்பார். எது நடக்காது என்று நினைத்தாலும் அது நடக்கும். நடக்கவே நடக்காது என்று சொல்வார்கள் மனிதர்கள், ஆனால் தேவன் சொல்றார் நடக்கவே நடக்கும் என்று சொல்வார். அல்லேலூயா. என் மகனே, என் வழியை நீ கற்றுக்கொள், நான் உன்னை நடத்துகிறேன், என் வழியின்படி நீ நடந்து கொள், உன்னை நான் உயிர்ப்பிப்பேன். அல்லேலூயா. அவர் உங்களை உயிர்ப்பிக்கிறவர், உங்களை நடத்துகிறவர், போதிக்கிறவர். அவருடைய போதனையின்படி நீங்க நடந்து பாருங்க, எங்க சென்றால் வெற்றி. நமக்கு முன்னால் ஒரு ஆபத்து வருதுன்னா முன்னாலே ஸ்டாப் பண்ணிடுவார். எங்க போகாத மாட்டேன், கொஞ்சம் போய் வெயிட் பண்ணு. என்ன செய்கிறாரு? நம்மளை வெயிட் பண்ணி அந்த ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறார். நமக்கு அந்த நேரம் உயிர் கொடுக்க மாட்டான். ஏன்னா போயிருந்தா உயிரே போயிருக்கும். இந்த சரீரத்தை அவர் பாதுகாக்கிறார். யோபை சோதித்து பார்த்தான், ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. கடைசியில் என்ன செய்தான்? தோல்வியை கண்டு வெட்கம் கண்டு ஓடிட்டான். அது மாதிரி நம்ம தேவனுக்குள் எந்த வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் நாம் என்ன செய்யறோம்? அதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி நாம் தேவனை நோக்கி நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அடுத்து பாருங்க, ரோமர் 8:11. இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அந்த சரீரம் எப்படிப்பட்டதா? சாவுக்கு ஏதுவானது. ஒரு மனிதன் பிறந்தா அவனுடைய சாவு நிச்சயமா உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சாவிலிருந்து, இந்த சாவை உயிரோடு மீட்டெடுக்கிற வல்லமையுள்ள தேவன் நம்ம சாவை, நம்மளுடைய சாவிலிருந்து அவர் உயிர்ப்பிக்கிறவர். கிறிஸ்து என்ன செய்கிறார்? நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். அப்பதான் நம்ம என்ன, உங்களில் வாசமாய் இருக்கிற கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். பாருங்க, நமக்குள் கிறிஸ்து வாசம் பண்ண வேண்டும். வானாதி வானம் கொள்ளாதவர், வானவுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதப்படி நீ கட்ட ஆலயம் எப்படிப்பட்டதோ இருக்கிறது. கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்ல, அவர் கையினால் உருவாக்கப்பட்ட ஆலயம் நம்ம தான். அல்லேலூயா. நம்ம அவர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயத்தை அவர் கையினால் உருவாக்கி இருக்கிறார். நம்மளையும் உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். உடல் கோயில், உள்ளம் பெருங்கோயில் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். மற்றவர்கள் சொல்வார்கள், கோயில் எதடா, குளம் எதடா, குளமும் உனக்குள்ளே கோயிலும் உனக்குள்ளே என்று சொல்லியிருக்கிறார். கோயில் எங்க இருக்கிறது? எங்கே போறோம்? ஆனா கோயில் உன் உள்ளத்திலே இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த உள்ளத்திலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன் உங்க உள்ளத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வோமானால், இந்த ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன் சொல்லி இருக்கிறார். இந்த ஆலயமாகிய தேவனுடைய ஆலயம் நம்ம பரிசுத்தமாய் பயன்படுத்துவோமானால் அது உலகத்திற்கு அது பரிசுத்தமாய் காணப்படும். உலகத்திற்கு அது பிரயோஜனம் உள்ளவர்களாய் தேவன் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். உங்களில் வாசமாய் இருக்கிறவர் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உங்களை எழுப்பினார். உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, அவருடைய ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது. யாருடைய ஆவி? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நம்ம நிற்பதும் நடப்பதும், இன்னைக்கு எங்கெல்லாமோ போறோம். இன்னைக்கு ஒரு பலூன் எடுத்துட்டாங்க, அது ஒரு இடத்துல அப்படியே கிடக்கும். அதுக்குள்ள காற்று ஊதுனா என்ன செய்யும்? அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. என்ன செய்யும்? பறந்து போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிக்காது, காற்று அடிக்கிற திசையெல்லாம் போயிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெறும் மண்ணா இருந்த நமக்கு அவருடைய நாசிலே, நம்முடைய நாசிலே அவருடைய ஜீவ காற்றை ஊதினார். ஊதின போதுதான் நமக்கு என்ன செஞ்சது? ஒரு வல்லமை உண்டது. இன்றைக்கு அந்த வல்லமை செயல்படுகிறதா? செயல்படுகிறதா இல்லையா? ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். செயல்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய ஜீவ காற்று நம்முடைய சரீரத்துல அது செயல்படுகிறது. ஆனால் தான் உயிரோடு இருக்கிறோம். அவருடைய காற்று நம்மளை விட்டு எடுபட்டுன்னு வைங்க, அப்படியே மறிச்சோம். என்ன செஞ்சிடும்? வேணும்னு சொல்லுவோம்.
நம்ம அசைஞ்ச ஆடுனாத்தான் அதுக்கு பேருண்டு. இன்னும் பேர் சொல்லுவாங்க, இந்த உடல்ல விட்டு இந்த ஆவி போயிட்டா பிணம் எடுங்கயா அப்படிமா. அப்ப யார் அந்த சரீரத்துக்கு உயிர் கொடுக்கிறாரு? ஏசப்பா கொடுத்த உயிர், அவர் கொடுத்த ஜீவ காற்று. இன்றைக்கு நமக்குள்ளே அது ஆடுகிற அசைகிறது. இந்த ஜீவ காற்று நம்மளை விட்டு எடுபடாம இருப்பதற்கு அவருடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். என்ன வாசம் பண்ண வேண்டுமா? அவருடைய ஆவி, அவருடைய ஜீவன், அவருடைய வல்லமை நமக்குள்ள என்ன செய்யப்படும்? செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டா மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பூமியில நம்ம ஜீவனோடு இருக்க முடியும். ராத்திரி படுத்தா காலையில எந்திரிக்க முடியல. எத்தனை பேர் இரவுல படுத்திருக்கும் போது படுக்கையில கூட ஜீவன் போனது உண்டு. இன்னைக்கு நம்ம 2 வருஷம் இந்த கொரோனா வியாதியில பாருங்க, எத்தனை பேர் மரண பயத்துல மறிச்சு, அப்படி மரண பயத்தை அந்த மரணத்தை நம்ம பார்க்காம அப்படி தூக்கு போட்டு செத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நெல்லையில ஸ்பெஷல் அல்வா என்று சொல்லுவாங்க. அந்த நெல்லை அல்வா அதிபர் கொரோனா வந்த உடனே ஆஸ்பத்திரியில் ஒரு இடத்துல தூக்கு போட்டு தன்னாலே செத்துட்டார். யாரும் பார்க்க முடியல. இந்த மரணத்தை நம்ம பார்க்கணும், நம்மளே செத்தவங்க செத்துட்டார். ஒரு கொடூரம் பாருங்க. இன்னைக்கு நமக்கு அப்பேற்பட்ட வியாதி, கொள்ளை நோயில் இருந்து கூட தேவனுடைய காற்று, ஜீவனுடைய காற்று நமக்குள்ள இருந்ததுனாலதான் எந்த வியாதியும், எவ்வளவு பெரிய கொள்ளை நோயோ நம்மளை தாக்க முடியல. அந்த எய்த்திலே சிறுவன் ஜனங்களை அப்படிதான் காப்பாற்றினார். சங்கார தூதன் வரும்பொழுது நிலைக்கால்களிலே அந்த ஆட்டுக்குட்டியான ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகள் எல்லாம் எந்த ஒரு சங்காரம் நடக்கல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளும் எல்லா ஆண் பிள்ளைகள் எல்லாம் மறிச்சு போனாங்க. சங்காரம் நடந்தது. இன்னைக்கு பூமியில நியாய தீர்ப்பு நடக்கும் போதெல்லாம் பார்க்கலாம். ஆனா நம்மளோட ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பில் அவர் நம்மளை ஒப்பு கொடுக்கல. நம்மளை என்ன செய்கிறாரு? ஜீவன் கொடுத்து, என்னுடைய பிள்ளைகள் அல்லவா, என்னுடைய காற்று உள்ள பிள்ளைகள். இன்னைக்கு 2 காத்து இருக்கு. ஒரு காத்து பிசாசு கொடுக்கிற காத்து, அதை குறித்து நம்ம ஒரு நாள் பார்க்கலாம். பாருங்க, அவருடைய ஜீவ காற்று நமக்குள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறது. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமை இருப்பதற்கு தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அந்த ஜீவன் பிரவேசித்தால் நிச்சயமாக நமக்கு நல்லா இருக்கும். அடுத்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனம். எழுதியிருக்கிறது, முந்தின ஆதாம் எப்படி இருக்கிறாரா? எப்படி இருக்கிறார்? முந்தின ஆதாம் ஜீவ ஆத்மாவானால் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். முந்தின ஆதாம் எப்படிப்பட்டவரா? அந்த ஆத்மா என்ன செய்யும்? பாவம் செஞ்ச ஆத்மா. அதனால உயிர்ப்பிக்க முடியாது. அந்த சரீரம் அந்த ஆண்டவர் உண்டாக்கின முந்தின ஆதாம் பாவம் செய்தபடியினால அது மரிச்சு போயிட்டு அந்த ஆத்மா தான் மரணம் நமக்குள்ள வந்து. ஆனா பிந்தின ஆதாம் என்கிறவர் வானத்தில் பரலோகத்திலிருந்து இறங்கின தெய்வம். அந்த பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவால் நமக்கு என்ன கொடுக்க முடியும்? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், நமக்கு உயிர் கொடுக்கிற ஆவியானவர் நமக்கு இப்போ வந்திருக்கிறார். முந்தின ஆதாம விட்டுருங்க. இன்னைக்கு முந்தின இந்த ஆதாம் என்ன செய்கிறார்? வந்துட்டார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிரவேசித்துட்டார். நம்ம இனி யாருடைய ஆதாமுடைய பிள்ளைகள் நம்ம சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆதாமுடைய பிள்ளைகள் என்றால் மரிக்கக்கூடியவங்க, அது ஒன்று போதாதவங்க, அது ஜீவாத்மா தான். அதனால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே விலக்கிரயம் கொடுக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஆத்துமாக்களாகிய நம்ம அவர் உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. மரணம் கூட நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாள் இந்த மரணத்தில் இருந்து உயிரோடு எழுப்புவோம், அவரோடு ஆட்சி செய்வோம். அதனால நம்ம உறுதியாக இருப்போம். தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம உறுதியா இருக்கும்போது நமக்கு என்ன செய்ய முடியும்? அவர் உயிர் கொடுத்த தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு? அந்த பிந்தின ஆதாமுடைய பிள்ளைகள் என்று நம்ம இன்னைக்கு சொன்னோம். நமக்கு ஆதி தகப்பன் ஆதாம் அல்ல. இன்றைக்கு நமக்கு தகப்பன் இயேசு ஒருவரே.
அனைவருக்கும் அவர் ரத்தம் சிந்தினார், ஒரே பலியானார். அந்த பலியின் நிமித்தம் எல்லாரையும் அவர் மீட்டார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு புறாவை வெட்டணும், ஆடை வெட்டணும், மாடை வெட்டணும், ஒவ்வொரு பாவத்துக்கு தகுந்த பலிகளை செலுத்தினாங்க. இன்னைக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே பலியானார். அனைத்து பாவங்களுக்கும் ஒரே பலியாகி நம்மளை மீட்டெடுத்தார். நமக்கு யார் தகப்பன் சொல்லுங்க பாப்போம். யாருங்க நமக்கு தகப்பன்? ஆதாமா இயேசுவா? இயேசு ஒருவர் தான் நமக்கு தகப்பன். இந்தின ஆதாம் பாவம் செஞ்சதுனால அது தகப்பன் சாணத்தை விட்டு இழந்துட்டார். இன்றைக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தார். இறங்கி வந்து நமக்கு அவர் ரத்தம் சிந்தி விலக்கினை கொடுத்து மொத்தத்திலும் பழைய நியாய பிரமாணத்தில் இருந்து ஒரு விடுதலை கொடுத்து இன்னைக்கு புதிய உடன்படிக்கை பண்ணினார். உங்களுக்கும் எனக்கு என்ன பொழுது உடன்படிக்கை பண்ணினார்? அவருடைய ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணினார். அவருடைய ரத்தத்தினாலே நம்ம மீட்டெடுத்தார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி அவர் மீட்டெடுத்து நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த புது ஜீவனோடு இன்னைக்கு இருக்கிறோம். அந்த புது ஜீவனோடு தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டு இருக்கிறோம். ஏசப்பா தான் நமக்கு தகப்பன். அவருடைய ரத்தத்தினாலே அவருடைய பிள்ளை ஆக்கப்பட்டோம். இன்றைக்கு அந்த விலக்கரையத்தினால் தான் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கூடி வர முடியாது. அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் இயேசுவின் அண்டையிலே வர முடியும். மற்றவர்கள் வர முடியாது. அல்லேலூயா. அவருடைய உயிர்ப்பிக்கிறது அவருடைய ஆவியானவரே. நமக்கு என்ன செய்கிறார்? ஆவியானவரே, தேற்றவரானாகிய ஆவியானவரே நமக்கு இன்றைக்கு தந்துட்டு போயிருக்கிறார். அந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தபடியினால்தான் இன்றைக்கு பூமியில நல்ல ஜீவனோடு இருக்கிறோம். கர்த்தர் தாமே அடுத்த ஆசீர்வாதம். அடுத்த ஒரு வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் வாசிங்க. பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தாராம்? அக்கிரமங்களில் என்றும் பாவங்களினாலும் மரித்தோர்களில் இருந்து உங்களை உயிர்ப்பித்தார். இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கிறது? நீ மனிதர்கிட்ட அக்கிரமம் பாவம் பெருத்து போச்சு. அதாவது சொல்லி இருக்கிறாரு, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவா என்ன இருக்கிறது? பாவம். இன்னைக்கு அவரோட பேச முடியல, அவரோட தொடர்பு வைக்க முடியல. அன்றைக்கு ஆதாமோடு தேவன் அதிகாலையில எழுந்திருந்து அவரோட பேசிக் கொண்டிருந்தார். டைம் பாஸ் நேரத்தை எப்போ பார்த்தாலும் அந்த ஆதாமோடு பேசுவார். காலையில் எழுந்தது ஒரு நாள் இவர் வந்து பார்த்தார், ஆதாம காணல, தேடுறாரு, தவிக்கிறாரு. என் மகனை காணலையே, என் மகனை காணலையே, எங்க போனா? தோட்டத்துல தேடி கூப்பிடுறாரு. இவன் ஒழிஞ்சுக்கிட்டான். நம்ம பார்க்க முடியாதுப்பா, ஏன்னா நான் பாவம் செஞ்சுட்டேன். இந்த பாவத்தின் நிமித்தம் உங்களை பார்க்க முடியாது. கதர்னா அழுதான். இன்னைக்கு நாமளும் அந்த நிலைமையில் இருக்கிறோம். அவரை தேடி பார்க்க முடியல. ஆண்டவரே, நம்ம முகத்தை பார்க்கணும், ஏசப்பா உங்களை பார்க்கணும். ஏன் எதனால பார்க்க முடியல? ஏன் இன்னைக்கு மறைவா இருக்கிறீர்கள்? காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவங்கள். இந்த பாவத்தில் இருந்து நம்மளை என்ன செய்கிறார்? அவருடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பாவ அக்கிரமத்தில் இருந்து மரித்தோரில் இருந்து உங்களை அவருடைய ரத்தத்தினாலே உயிர் கொடுத்து புது ஜீவனாக வைத்திருக்கிறார். இப்ப நீங்க யாரை பார்க்கலாம்? இயேசுவை பார்க்கலாம். ஏன்னா பாவத்தில் இருக்கிற மனுஷன், அக்கிரமத்தில் இருக்கிற மனுஷன் இயேசுவை பார்க்க முடியாது. இன்னைக்கு அதுல இருந்து நம்மளை என்ன செய்யாரு? மீட்டெடுத்துட்டாரு. அவருடைய ரத்தத்தினால என்ன செய்கிறாரு? மீட்டெடுத்துட்டாரு. நம்மளை மீட்டெடுத்த பிறகு அவருடைய வார்த்தையினால அவர் பார்க்கலாம். அவருடைய வசனம் நம்ம கையில கொடுக்கப்பட்ட விவிலிய புஸ்தகம் இருக்குது. நீங்க டெய்லி வாசித்து பாருங்க. அது நம்மகிட்ட பேசும். அவருடைய வார்த்தை நம்ம இடத்துல பேசும். அவர் பேசுவார். அவர் வார்த்தை நம்மகிட்ட பேசும். பேசும்போது ஆண்டவரை தரிசிச்சிட்டோம், ஆண்டவரை பார்த்துட்டோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டோம். ஒரு திருப்தி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அதிகாலையில் எழுந்திருந்து ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க, ஒரு அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்க. அந்த நாள் முழுவதும் நீங்க நடக்கக்கூடிய காரியம் எல்லாம் அற்புதமா நடக்கும். நீங்க வேலைக்கு போறீங்க, வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க.
காலையில் அதிகாலையில் எழுந்து ஒரு வசனத்தை வாசித்து நல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்க. நீங்க போற இடத்துக்கு கரெக்டா சொல்லி சேர்ப்பாரு. அந்த நாள் பூரா அதுக்கு முன்னால டிராபிக் இருக்கலாம், அந்த போற நேரம் படபடப்பா போயிருப்பீங்க, ஒரே டென்ஷனா போயிருப்பீங்க. ஆனா அந்த நாள்ல நீங்க வாசித்து தேவனை தியானித்துட்டு நீங்க ஒரு முறை போய் பாருங்க, அருமையா வழி விடும். என்ன வழிவிடும்? செங்கடலே 2ஆவது பறந்து வழி விட்டது, யோர்தான் தின்னுட்டு போச்சு. நமக்கு டிராபிக் என்ன செஞ்ச வழி விட்டுரும். ஹல்லேலூயா. செஞ்சு பாருங்க, கட்டாயம் ஆண்டவர் என்ன செய்வாரு, உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதெல்லாம் உடைச்சி எறிஞ்சிருவாரு. கர்த்தர் நமக்கு உயிர் கொடுக்கிறவர், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தவர், நம் பாவங்கள் எல்லாம் அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து புது பிள்ளையாக தூக்கி எடுத்தவர். ஒரு வீட்டுல பிள்ளை பிறந்ததுன்னா அது மேல இருக்கிற என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் புது தண்ணினால வெண்ணினால தொடச்சி அந்த குழந்தைய வெளியே போடுவாங்க. அது மாதிரி பாவ ரத்த கரையினால் அடைபட்ட அந்த கரைப்பட்ட நம்மளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, புது ரத்தத்தினாலே நம்மளை துடைத்து புது ஜீவனாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வசனத்தை நாம் படித்து கடந்து செல்வோம். 22ஆம் அதிகாரத்தில், அதாவது 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய கிருபை. இன்னைக்கு கிருபையின் காலத்துல இருக்கிறோம். இந்த கிருபையின் காலத்துல ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. இந்த கிருபையின் காலம் ஒரு நாள் இந்த பூமியிலிருந்து எடுபட போகிறது. அருமையானவர்களே, நாம் அதுக்கு முன்பாக ரட்சிப்படையாதவர்கள் ரட்சிப்பை நோக்கி ஓடி வருவோம். ரட்சிப்பை நோக்கி ஓடி வந்தார் அந்த ரட்சிப்பை இலவசமாக இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வோம். அந்த ரட்சிப்பு நமக்குள்ள இருக்குமானால் இந்த கிருபையின் நாட்களிலே, அவர் கொடுத்த இந்த கிருபையின் நாட்களிலே அந்த ரட்சிப்பை இலவசமாய் பெற்றுக் கொள்வோம். அவருடைய ரத்தத்தினாலே அந்த கிருபையின் நாட்களிலே இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறோம். இனி ஒரு நாள் இனிமேல் வருவதில்லை. இந்த நாட்கள் சீக்கிரம் எடுபட போகிறது பூமியிலிருந்து. அந்த கிருபை எடுபடும் பொழுது நமக்கு கிறிஸ்து இருக்க மாட்டார். கிறிஸ்துடைய எந்த ஒரு அதிகாரமும் இந்த பூமியில இனி இருக்க போவதில்லை. கிருபையின் நாட்களிலே அவர் அதிகாரம் இருக்கிறது. கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து உயிர்ப்பித்த இந்த கிருபையின் நாட்கள் மட்டும்தான் இருக்கும். இனி ஒரு நாள் வரும்போது இந்த கிருபையின் நாள் இந்த பூமியை விட்டு எடுபடும். அப்போது பாருங்க, கிருபை இருக்காது, அவருடைய வல்லமை வெளிப்படாது, அவருடைய எந்த ஒரு காரியமும் இந்த பூமியில இருக்காது. எல்லாம் பரலோகத்தை நோக்கி போய்விடும். அப்பொழுது இந்த பூமியில கிருபை இல்லாதனாலே மனிதன் ஒருவனுக்கு ஒருவன் அடித்துக் கொள்வான், கொலை செய்வான், வெளிக்கொள்வான், எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னாலே இப்பவே தடை இருக்கிறது. எங்க கிராமத்துல கூட வந்துட்டு கிறிஸ்துவ பத்தி சொல்லக்கூடாது, மதத்தை பரப்புறான்னு சொல்லி அடிக்க வாரான். பாருங்க, கிருபையினால் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூமியை விட்டு எடுபட்டு கொண்டு வருது. பாருங்க, இதுவரைக்கும் இருந்த கிருபை நாட்கள் இல்ல. எங்க முன்னோர்கள் வாழ்ந்த நாட்களிலே பக்கத்து கிராமத்துல கொட்டடிச்சு ட்ரம் அடிச்சு எல்லா ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு அதே கிராமத்துல ஊழியத்தை செய்ய முடியல. காரணம், கிருபையினால் எடுபட்டு கொண்டே இருக்கிறதுங்க. இந்த கிருபையினாலே நம்ம சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிருபை நாட்களிலே நம்ம ரட்சிப்பை சுதந்திரமாய் பெற்றுக்கொள்வோம். இயேசுவே ரட்சகர், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்தான் நம்மை வழிநடத்த முடியும் என்று சொல்லி அவரை உண்மையாக ஏற்றுக்கொள்வோமானால் இந்த கிருபையின் நாட்களிலே இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமியை விட்டு இந்த கிருபை நாட்கள் எடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவரை பின்பற்றுவோம், அவரை பிடித்துக் கொள்வோம். ஏசப்பாட்ட கேட்போம், ஏசப்பா என்னை உடைய வலது கரத்தினால் என்னை பிடித்து வழி நடத்துங்க, எங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு போங்கப்பா. இனி இந்த கிருபையின் நாட்கள் இனி வரும் நாட்கள் இருக்குமோ இல்லாமல் போய்விடுமோ எங்களுக்கு தெரியாது. இந்த கிருபையின் நாட்கள் இன்றைக்கு அந்த கிருபையின் நாள். அவரை பிடித்துக் கொள்வோம், சுதந்திரமாய் அவரை நமக்குள்ளே வாருங்க என்று சொல்லி அவரை கூப்பிடுவோமா? இன்னைக்கு எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் தாமே ஒரு ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி பெண்கள் உட்காடி தேவனுடைய சமூகத்தில் தயவு செய்து உட்காடிடாமல் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்.
தேவன் தாமே அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஒரு ரட்சிப்பை தருவாங்க. யார் யார் உள்ளத்தில் இன்னைக்கு ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் வாருங்க, அவங்களெல்லாம் இயேசு இடத்துல வாருங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பு, இன்னைக்கு திருமணம் நடந்த ஒரு முக்கியமான சந்ததி அவங்க சகோதரன் நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எப்போ ஜோம் பண்ணாலும் எப்போ பார்த்தா கரெக்டாக உங்க ஆனால் வேலை நிமித்தம் சில நேரங்களில் அவரால் வர முடியல. இருந்தாலும் அவருடைய திருமண காரியத்திற்காக அம்மா அப்பா எல்லாம் சொன்னாங்க, ஜெபிக்கும் நல்ல ஒரு திருமண காரியத்திற்காக. இன்னும் அவருடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு திருமணம் நினைச்சிருக்காங்க. இதுக்கு தேவை ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே தேவை இருக்கு. கற்பனை நினைச்சா 1,00,000 ரூபாய்க்கு கூட கொடுக்க முடியும். அல்லேலூயா, விசுவாசத்தோடு இருக்கும். உங்களுக்காக எல்லா கரங்களை நீக்கி ஒரு நிமிஷம் உங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உங்களுடைய கொடுமுடியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. கடந்த மாதங்களில் கூட அருமையான மகன் இந்த மாதத்தில் அப்பா ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அருமையான நல்ல ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்தீங்கப்பா. அவங்க ஃபங்க்ஷன் நடத்துவதற்கு இன்னும் 50,000 இல்லை 1,00,000 ரூபா வரைக்கும் நீங்கள் சந்திங்கப்பா. எத்தனையோ உங்கள் வாழ்க்கையில் இந்த குடும்பத்தார் நம்ம ஆண்டவரே ஆந்திரா மாநிலத்திலிருந்து வந்து இந்த தமிழ்நாட்டில் அவங்க பிழைக்க வந்திருக்கிறாங்க. இருந்த போதிலும் சிறு வயதிலிருந்தே இந்த சென்னை மாவட்டத்தில் இந்த சென்னை தலைமையகத்தில் அவங்க இருந்து எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு வந்து 6 மாதம் மேலாக இந்த தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாளில் அற்புத அடையாளங்களையும் செய்து வைத்திருக்கீங்க. அப்போ அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமண தம்பதியாரை இந்த நாமத்தினாலே இந்த சபையார் அனைவரும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்த அம்மா சொன்ன ஒரு கண்ணீரோடு சொன்னாங்க, என் பிள்ளை திருமணம் நடந்துட்டுப்பா, ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியல, எதுவுமே நடத்த முடியலன்னு சொல்லி வேதனையோடு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் இணைந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை விட பெரிய ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரே, உடைய நாமத்தினாலே சபையார் அனைவரும் இணைந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, கோடா கோடியாய் பெருகட்டும். உடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். வேலை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் உடைய மேல் பெருகட்டும். நாமத்தினால் ஆசீர்வதிக்கும். எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பா. அவங்களுக்கு நினைத்த அந்த தொகைக்கு மேலாக நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலாக செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே செய்ய போகிற மகா கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றையும் நீ பொறுப்பெடுக்க பண்ணுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாளிலே நாங்கள் சிரிக்கிறோம். நீர் எங்களுக்காக ஜீவன் கொடுத்தீர்கள். ஒரு நன்மனால் கொடுக்க முடியாது. அப்பா, உடைய கிருபையின் நாட்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் எடுபட போகிறதாங்க. இப்பவே அநேக இடங்களில் சுவிசேஷம் சொல்ல முடியல. தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி பிசாசை இளம் வயது வாலிபர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே செல் மூலம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. சபையில கூட இன்னைக்கு நிறைய சபைகள்ல பார்க்கும்போது ஆண்டவரே போதகர் அங்கே செய்தி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. செய்தியை கவனிப்பது இல்லை. ஆண்டவரே செல்லுல தான் விளையாண்டு கொண்டு இருக்கிறாங்க. மனவேதனையாய் இருக்கிறது. ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே உமக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல பிசாசு அந்த செல் மூலம் வீட்டில் உட்கார வச்சு அவர்களை விளையாட வைத்துக் கொண்டு எந்த ஒரு சிந்தையும் கூடாதபடி ஆண்டவரே அதுக்கு அடிமையாக வைத்திருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாம் செல்லுக்கு அடிமையாக வைத்திருக்கிறாங்க. அப்பாவுடைய வார்த்தையை கேட்க கூடாதபடி அவன் தடை செய்கிறான். ஆண்டவரே, இந்த கிருபையின் நாட்களை அவன் எந்த வகையிலும் தடை செய்யலாம். அந்த கிருபையின் நாட்கள் அவர்கள் சரியாக உடைய கிருபையின் நாட்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடி அவன் அவனுடைய காரியங்களை விதைத்துக் கொண்டு இருக்கிறான்ப்பா. எல்லாவற்றையும் நீ மாற்றும் ஆண்டவரே. இந்த கிருபையின் நாட்களிலே உடைய கிருபையின் வார்த்தைகள் எல்லா ஜனங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமே, கொண்டு சேர்க்கப்பட வேண்டுமே. பூமி எங்கும் உடைய ராஜ்ய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் அப்பா. அதுக்கு வாலிப பிள்ளைகளை எழுப்புங்கப்பா, வாலிபர்களை எழுப்புங்கப்பா. இன்னைக்கு அந்த வாலிபர்கள் எழும்ப கூடாதபடி ஆண்டவரே அந்த செல்லுக்கு அடிமையாக வைத்திருக்கிறான். அந்த அடிமைத்தனம் போகணும், அந்த அடிமைத்தனம் போகணும். வேலை இருந்த நாட்கள் மற்ற நாட்கள் எல்லாம் அந்த செல்லுல தான் செலவழிக்கிறாங்க. இரவும் பகலும் அந்த செல்லுக்கு அடிமையா இருக்கிறாங்க.
இந்த செல்லு அடிமைத்தனத்திலிருந்து அப்பா மீட்டெடுங்கப்பா. செல்லின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்டெடுக்க வேண்டும். அந்த பாவ காரியத்திலிருந்து வாலிப பிள்ளைகளை மீட்டெடுக்கணும், வாலிபர்களை மீட்டெடுக்கணும் ஆண்டவரே. இத்தப்பா அதனால தான் ஆண்டவரே இன்னைக்கு உன்னுடைய சுவிசேஷ ராஜ்யம் பரவாமல் இருக்கிறது. அவர்கள்லாம் ஒவ்வொருவரும் உன்னுடைய வார்த்தைக்குள்ள நீ உயிர் கொடுத்து அவர்களை எழுப்புவீரானால் பூமி எங்கு அவர்கள் பரவுவார்களே. இந்த கொரோனா கிருமி எப்படி உலகம் எங்கு பரவினதோ அதே போல இந்த வாலிப பிள்ளைகளை வாலிபர்களை கொண்டு ஆண்டவரே உலகம் எங்கோ அந்த கொரோனா கிருமி பரவுவது போல உடைய சுவிசேஷம் பரவணும் ஆண்டவரே. அப்பா அதுக்கு பயன்படுத்துங்கப்பா. வாலிபர்களை பயன்படுத்துங்க, வாலிப பிள்ளைகளை பயன்படுத்துங்க. இன்னும் சிறு வயது முதல் பெரியவங்க வரைக்கும் நீங்க பரப்புங்க ஆண்டவரே. இன்னைக்கு பெரியவங்க கூட இன்ஸ்டாகிராமுக்கு அடிமைப்பட்டு இன்னைக்கு நிறைய பாவ காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. எத்தப்பா அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே செபிக்கிறோம். அதனால இன்னொருத்தனுடைய மனைவி இன்னொருத்தனோடு போய் தொடர்பு வைத்து கள்ளத்தொடர்பு வைத்து அநேக பாவ காரியங்கள் அது மூலம் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. அதெல்லாம் மாற்ற வேண்டும். அதுல இருந்து எல்லா மாற்றங்களை கொண்டு வரோம் அப்பா. இந்த கிருபை நாட்கள் இது மூலம் தெரிந்து கொள்கிறோம். கிருபை நாட்களை சரியாக அவங்க பயன்படுத்தல ஆண்டவரே. கிருபை நாட்களை விட்டு இனி ஒரு நாட்கள் அவங்க பயன்படுத்த நினைத்தாலும் அது நடக்காது. உடைய வார்த்தை கேட்க கூடாதபடி ஒரு காலம் வரப்போகிறது. ஆகாரத்தினால் அல்ல, ஆகாரத்தின் பஞ்சத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தை கேட்க கூடாத ஒரு காலம் பஞ்சம் வரப்போகிறது என்று ஆகாயத்திற்கு பற்றி எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவரே. எசப்பா நாட்களிலே எசப்பா உடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை வெளிப்படணும், உடைய வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. ஏசப்பா உடைய கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உடைய வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. ஏசப்பா அந்த நாட்களுக்கு நாங்கள் போகாதபடி இந்த கிருபை நாட்களிலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். உடைய வார்த்தையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஏசப்பா நீ கிருபை செய்தரணும், கிருபை செய்தரணும். ஒவ்வொருவர் வேலை உடைய வல்லமை இறங்கட்டும். நீ இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உடைய வல்லமை பரவுவதாக இப்பொழுது உடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா வியாதிகளும் மறையட்டும். பேக் பெயின் மாறுவதாக. இப்பொழுது அந்த பேக் பெயினால் அவதிப்படுகிறவர்களை பார்க்கிறேன் ஆண்டவரே. அதனால் அவங்க எழுந்து நடக்க முடியல, உட்கார முடியல, பலவீனத்தோடு காணப்படுகிற அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது உடைய வல்லமை கடந்து போவதாக, கடந்து போவதாக. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். குடும்ப குழப்பத்தோடு வந்திருக்கிறவர்களை பார்க்கிறேன் ஆண்டவரே. அந்த குடும்ப குழப்பத்தில் காணப்படுகிற அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பத்துக்குள்ள போனா எப்போது சண்டை சண்டைன்னு சொல்லி ஒரு வயதானமா வந்திருக்கிறீங்க. உங்க குடும்பத்தில் இப்போது சண்டை சச்சரவு நிறைந்ததா இருக்கிறது. மகன் பிள்ளை மருமகள் எல்லாராலும் உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அது மாற்றம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் இது கட்டளையிடுகிறேன். இப்பொழுது பிரிவின் ஆவிகள் வெளியேறட்டும், பிரிவின் ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா. அப்பா உடைய கிருபை கிடைக்கட்டும். அப்பா கிருபை கிடைக்கட்டும். இயேசுவே நீர் இறங்கும், மனை இறங்குவீராக. இப்பொழுது உடைய கரம் கடந்து செல்வதாக. உடைய தேவம் நாம மகிமை படட்டும். இப்பொழுது இங்க வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாக திரும்பக்கூடாதாங்க. தேவ நாம மகிமை படட்டும். அப்பா உடைய கிருபை பெருகட்டும், உடைய கிருபை பெருகட்டும். பிள்ளைகள் மேல உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். சிறு பிள்ளைகள் மேல இறங்கட்டும். சிறு பிள்ளைகள் சரியா தூக்கம் வரமாட்டேங்கிற காரணம் சிறு பிள்ளைகளை கூட அந்த செல்லுக்கு அடிமையாக வைத்திருக்கான். 12 மணி 1 மணி வரைக்கும் என் பிள்ளை பார்க்குது, என் சொல்ல கேட்க மாட்டேங்குன்னு சொல்லி பெற்றோர்கள் இந்த இடத்துல வந்திருக்கீங்க. உங்க பிள்ளைகளுடைய பேச்சுக்கு என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்காங்க, அந்த செல் பேச்சை தான் கேட்கிறாங்கன்னு சொல்லி அப்பா கவலையோடு இருக்கிற அந்த தாய்மார்களுக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது பிள்ளைகள் கீழ்ப்படி ஆவியை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எதிர்த்து நிற்கிற அந்த ஆவியை விரட்டுகிறேன். இப்பொழுது வெளியேறட்டும். செல்லுக்கு அடிமையாக இருக்கிற அந்த குணங்கள் மாறட்டும், மாறட்டும் அப்பா. அப்பொழுது வல்லமை இறங்கட்டும். எல்லாருடைய கிருபைக்குள்ள ஒவ்வொருத்தையும் செவிக்கிறேன். தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. பலவீனங்கள் மாறட்டும், சுகம் சுகம் உண்டாகட்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடையட்டும் கத்தாவே. கிருபை கிடைக்கட்டும். எல்லா தொந்தரவுகளும் நீங்கட்டும் கத்தாவே. பெரிய அற்புதங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். நல்ல ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு சாந்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென்.
ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மா பிபி ஹாஸ்பிட்டல் மக்களே